நம்ம வளர்பிறை பஞ்சமி நாளில் வராகியம்மனை எவ்வாறு எளிய முறையில் வழிபாடு செய்யணும் என்று பார்த்துடலாமா? காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பி நல்லா குளித்து சுத்தபத்தமாக இருந்துட்டு வீட்டின் பூஜை அறையில் வராகியம்மனின் படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, சிலை இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 3 அபிஷேகமாவது பண்ணுங்க. பால், தயிர், சந்தனம் சொல்லிட்டு இந்த 3 அபிஷேகமாவது கண்டிப்பாக பண்ணுங்கள். அபிஷேகம் செய்துவிட்டு நல்ல சுத்தமான துணியில் வராகியம்மனுடைய சிலையை நன்றாக துடைத்து விட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதன் பின்பு வராகியம்மனுக்கு மிகவும் பிடித்த நிறமான சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள். சிகப்பு நிற பூக்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு பூக்கள் கிடைக்கவில்லை என்றாலும் செம்பருத்தி பூ கிடைத்தால் கூட நீங்கள் அந்த பூவை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா வராகியம்மனுக்கு மிகவும் பிடித்தமான மரவள்ளி கிழங்கு வைத்து வழிபாடு செய்யலாம். இனிப்பு வகைகளில் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம்.